வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போற பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை. அறவழி போராட்டத்துல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போய் 16 வயசுல இருந்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. அவங்களோட இறப்பு தினம் இன்னைக்கு தான் 22/2/1914. இவங்கள பத்தின டீட்டெயில் எல்லாமே பார்த்துருவோம். இவங்க பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்ஸ்பர்க். எல்லாரும் தில்லையாடிங்கிறதுனால அந்த ஊரை போட்டுறாதீங்க. அது அவங்க அம்மா மங்களத்தோட ஊரு. மற்ற சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913ல தென்னாப்பிரிக்காவில் உள்ள திருமண சட்டத்தில் எதிர்த்து காந்தியோட போராடி இருப்பாங்க. அந்த போராட்டத்தில் இருக்கிறப்போ 1913ல வால்கஸ்டர்ஸ்ங்கிற இடத்துல இவங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு உடம்பு சரியில்லாமலே ஜெயில்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலையாகி தன்னோட 16வது வயசுல இவங்க இறந்து போறாங்க. இவரை பத்தி காந்தி சொல்லியிருக்கிறது சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு கேட்டபோது, இல்ல இதுக்கு அப்புறம் போராட்டம் இருந்தாலும் நான் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் நேரடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காங்க. நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் காந்தியடிகள் எழுதுகிறார். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்னு